மால்கம் எக்ஸ் மாலிக் அல்-ஷபாஸ் இஸ்லாமிய கருப்பின போராளி. இஸ்லாமிய நெறிமுறைகளால் கவரப்பட்டு இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காகவும் அமெரிக்கா ஆப்பிரிக்காவில் ஈன ஒடுக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டிருந்த கருப்பினத்தவர்களின் உரிமைகளுக்காகவும் போராடி படுகொலை செய்யப்பட்ட மாவீரன்தான் இந்த மால்கம் எக்ஸ். மால்கம் எக்ஸ் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கினார். அவருடைய ஆழ்ந்த அறிவு, புரட்சிகரமான பேச்சு என்பவை கேட்போரை பிரமிக்க செய்தது. அவருடைய பேச்சுக்களை கேட்டு கருப்பினத்தவர் மட்டுமல்ல, வெள்ளையர்களும் எப்படி ஓர் தனி மனிதனாக இப்படிப்பட்ட ஏராளமான மக்களை கவர முடிந்தது என்று வியந்தனர். மால்கமின் ஓர் சொல்லிற்கு எண்ணற்ற கருப்பினத்தவர்கள் பின்னால் நின்றார்கள். மால்கம் எக்ஸ் என்ற பெயருக்கான காரணம் ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளாக்கப்பட்ட கருப்பின மக்களின் கலாச்சார வேர்களை முழுதாக அறியச் செய்யாது இருப்பதற்கே வெள்ளை இனத்தவர்கள் திட்டமிட்டு வேறு பெயர்களை ஆப்பிரிக்க அமெரிக்க கருப்பினத்தவர்களுக்கு சூட்டி அழைக்கின்றார்கள். அதாவது தங்களை அடிமையாக வைத்திருப்பவர்களின் பெயரை இணைத்து என்பதை விளங்கிக் கொண்ட மல்கம், நான் யாருக்கும் அடிமையில்லை, என் பெயருக்கு பக்கத்தில் என்னை அடிமைப்படுத்தியவனின் பெயரை இணைக்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டு அவ்வாறான வெள்ளை இனத்தவர்களின் பெயர்களை மறுதளிப்பதற்காய் மல்கம் லிட்டில் என்ற தனது பெயரில் உள்ள லிட்டில் என்ற பெயரை எக்ஸ் ஆக மாற்றுகின்றார். தொலைந்து போய்விட்ட தனது கலாச்சார வேரை அந்த எக்ஸ் என்ற எழுத்தில் அடையாளப்படுத்துகின்றார். அதன்பின் அமெரிக்க கருப்பின மக்களில் பல பேர் எக்ஸ் என்ற பெயரை தங்களுக்கு சூட்டிக் கொண்டனர். மால்கம் எக்ஸ் இன் வாழ்க்கை வரலாறு. 1925 மால்கம் லிட்டில் அமெரிக்காவின் ஹார்லமில் ஏர்ல் லிட்டில் என்ற சுவிசேஷகருக்கும் மற்றும் லாவுசி லிட்டில் என்பவருக்கும் மகனாக பிறந்தார். கருப்பினத்தவரான இவரது இளமை பருவம் போதைப் பொருளுக்கு அடிமையானதாகவும் வன்முறை நிறைந்ததாகவுமே காணப்பட்டது. அந்த வகையில் சமூக செயற்பாட்டாளரான இவரது தந்தை இவரது சிறுவயதிலேயே இனவெறியர்களால் காரில் மோதவிட்டு கொல்லப்பட்டார். கணவனின் இறப்பு மற்றும் வறுமை காரணமாக தாய் மனநிலை பாதிப்புக்கு உள்ளானார். இதனால் இவரது பாடசாலை கல்வி தடைப்பட்டதுடன் போதைப் பொருள்களுடனான தொடர்பும் அதிகரித்தது. மேலும் இவரும் இவரது சகோதரர்களும் வேறு வேறு இடங்களில் வாழும் நிலை ஏற்பட்டது. 1946 ஒரு வழிப்பறி வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டார். இதன்படி இவருக்கு 10 வருடம் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. சிறையில் அறிமுகமான விரிவான புத்தக வாசிப்பால் மல்கம் எக்ஸ் ஆளுமை மிக்க மனிதராய் சிறைக்குள் வளர்ந்தார். அடிப்படைவாத கிறிஸ்தவம் கூட கருப்பினத்தவர்களை ஒடுக்குகின்றது என்பதை அறிந்து கொண்ட மல்கம் எக்ஸ் அனைவருக்கும் சமத்துவத்தை போதிக்கும் புனித மார்க்கமான இஸ்லாத்தை இதற்கான தீர்வாக தேர்ந்தெடுத்து கொண்டார். இதற்கு வழிகாட்டியாக சிறைச்சாலையில் எலிஜா முஹம்மதின் நேஷன் ஆஃப் இஸ்லாம் என்ற இஸ்லாமிய அமைப்புடனான தொடர்பு இவருக்கு கிடைத்ததுடன் இஸ்லாத்தை விளங்கும் வாய்ப்பும் கிட்டியது. இதன் மூலம் அவர் புனித இஸ்லாத்தை தழுவினார். பின்னர் 7 வருடங்களின் பின் 1952 நன்னடத்தையின் காரணமாக பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். சிறையிலிருந்து வெளியே வந்த மல்கம் எக்ஸ் இஸ்லாத்தினை கருப்பின மக்களிடையே பரப்புகின்ற பணியில் ஈடுபட்டார். வெறும் 500 அங்கத்துவர்களுடன் இருந்த நேஷன் இஸ்லாம் மல்கமின் கடின உழைப்பால் 10 ஆண்டுகளுக்குள் 30,000க்கு மேற்பட்டவர்களை அங்கத்துவராய் கொண்டு பிரம்மாண்டமாய் வளர்ந்தது. அதேவேளை இஸ்லாத்தின் அடிப்படையில் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதுடன் கருப்பினத்தவர்கள் மீதான வெள்ளை இனத்தவர்களின் அடக்குமுறைகளையும் உரிமை மறுப்புகளையும் காழ்ப்புணர்ச்சியையும் இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்த்தார். அமெரிக்காவின் கருப்பினத்தவர்கள் அனைவரும் இவரின் பின்னால் சென்று விடுவார்களோ எனும் அளவுக்கு இவரது போராட்டத்துக்கு ஆதரவாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் சேர்ந்தனர். படிப்படியாக ஒரு ஆளுமைமிக்க மனித உரிமை செயற்பாட்டாளராக மல்கம் உருவெடுத்தார். கருப்பினத்தவர்களுக்கென்று தனியான கல்வி, பொருளாதாரம் போன்ற பிற அடிப்படை வசதிகள் தேவை என்ற கோரிக்கைகளை மல்கம் எக்ஸ் கடுமையான மொழியில் முன்வைத்தார். அதே நேரத்தில் மிகவும் புரட்சிகரமான உரைகளின் மூலம் அடிமைப்படு கிடந்த கருப்பின மக்களின் ஆன்மாக்களை விழிப்புறச் செய்தார். மறுபுறம் FBI இவரை கொல்ல துடித்துக் கொண்டிருந்தது. 1965 பிப்ரவரி 21 பொது அரங்கு ஒன்றில் புரட்சிகரமான உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது தோமஸ் ஹாகன் என்பவனால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். எனினும் இவரது கொலைக்கு பின்னணியில் இருந்த காரணி யார் என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. இவரை கொலை செய்ய அமெரிக்காவின் உளவு அமைப்பான FBI பல முறை முயற்சி செய்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இவரை உளவு பார்த்தே 700க்கு மேற்பட்ட பக்கங்கள் உளவுத்துறையில் சேகரிக்கப்பட்டிருந்ததாக ஒரு அறிக்கை குறிப்பிடுகிறது. மேலும் இவரது காருக்கு வெடிகுண்டு வைக்க முயற்சித்தமை
மற்றும் வீட்டுக்கு தீயிட்டு கொளுத்தியமை போன்ற கொலை முயற்சிகளும் இதற்கு முன் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவற்றிலிருந்து இவர் தப்பியிருந்தார்.